வணக்கம். இந்த பதிவில் மகரம் ராசி நண்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்களை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு, வக்கரம் பெறாரு. குருவின் பார்வைப்படக்கூடிய ஒரு நல்ல சாதகமான ஒரு அமைப்பு இந்த மாதம் ஏற்படுது. குறிப்பாக இங்கே குருவும் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு, சூரியனுடன் இணைவு பெறாரு. 8ஆம் அதிபதியுடன் உங்கள் குரு இணைகிறதுனால புதிய ஒரு விஷயத்தை தொடங்குகிறோம். அதன் மூலியமாக திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டு நன்மைகள், ஒரு பிரச்சனையாயிரும். ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்குகிறோம், அது ஏதாவது பிரச்சனையாக ஆயிருமா அப்படின்ற மாதிரி ஒரு மனக்கலக்கத்தோடு இருக்கிறவங்க அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. குருவுடன் இங்கே சூரியன் இணைகிறாரு, உச்சம் பெற்ற குருவுடன் இணைகிறதுனால அந்த செய்யக்கூடிய முயற்சிகளில் இங்கே சூரியன் குரு இணையும்போது சிவராஜ்ய யோகம் என்ற அமைப்பில் இப்போ சூரிய புத்தியோ சூரியனுடைய தசையோ நடக்கக்கூடியவர்களுக்கு அது நன்மையாக மாறும். ஏன்னா திடீர் ராஜயோகம் அப்படின்ற ஒரு அமைப்பில் நன்மையாக மாறும். அதே போல் கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் கண்டிப்பாக இருக்குது. அதே போல் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு, வழக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவாதிபதியை குரு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் தனம் அதிகரிக்கும், பண வரவு சிறப்பாக இருக்கும், எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு, இளையவர்கள் மூலயமாக நன்மை. உங்களுடைய 11ஆம் பாவாதிபதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வராரு. அப்போ செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பு தான். உங்களுடைய மூத்தவர்கள், உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், அதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக வருவாங்க. கடந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தார். உங்களுடைய 8ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடியதில் வேலை ரீதியெல்லாம் ஒரு கஷ்டங்கள் இருந்தது. ஒரு மேலதிகாரி தான் சூரியன். அந்த வகையில் 8ஆம் அதிபதியாகவும் வருவார். தகப்பனார் வழியில், மாமனார் வழியில், அதே போல் உங்களுடைய மேலதிகாரியின் மூலயமாக தேவையில்லாத கஷ்டங்களை வேலை ரீதியில் சந்திச்சிங்க. ஒரு 7 8ஆம் இடத்துல வராரு. 8ஆம் இடத்துல அவர் வலுவு பெறதுனால 8ஆம் இடம் 17ஆம் தேதிக்கு மேலே அது பெரிய சிரமங்கள் இல்லை. ஏன்னா 8ஆம் இடத்துல சூரியன் வலுப்பெற்று அமரக்கூடிய ஒரு சூழலில் ஒரு எதிர்பாராத திடீர் திருப்பங்கள், ஒரு கஷ்டமான ஒரு சூழல். ஏன்னா ஒரு ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல வலுப்பெறக்கூடிய 8ஆம் பாவாதிபதி வலுப்பெறும்போது ஒரு சிரமம் இருந்தாலும் கூட அதில் ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்குது. திடீர் மாற்றங்கள், பங்கு சந்தை மூலமாக நன்மைகள், லாட்ரி, இது போன்ற அமைப்புகளில் சாதகமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக சனியும் பார்க்க, உங்கள் ராசியும் பார்க்கும். இந்த இடங்கள் எல்லாம் சிறப்பான அமைப்பில் தனலாபம் அதிகரிக்கும், மன தேவைகள் பூர்த்தி அடையும், உடல் ரீதியில் நன்மைகள் ஏற்படும், இளையவர்கள் மூலயமாக நன்மை. இப்போ சாதகமான ஒரு அமைப்பில் தான் மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இருக்குது. கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமையும்.